ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மேற்பணியின் சத்தம் ஒரு மிஷனரி குறித்து பார்க்கலாம். ஒரு லண்டன் மிஷன் என்கிற ஸ்தாபனத்தை சேர்ந்த ஒரு மிஷனரி. அவருடைய பேர் ஹென்றி நாட். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல துடிப்பானவர், ஆண்டுடைய அன்பில் நாளுக்கு நாள் வளர்ந்தவர், வேத வசனத்தை குறித்து அறிவுள்ளவர், மிகுந்த ஆத்தும பாரம் நிறைந்தவர். அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருந்தது. தகுத்தி என்கிற ஒரு தீவை நோக்கி போகணும் விரும்பினார். அந்த தீவை குறித்து சொல்றேன் நான். அது பாலினேசியா, தகுத்தி என்கிற இடத்துல பாலினேசியா என்கிற ஒரு தீவு. அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா மிக கொடூரமானவங்க, ரொம்ப மோசமான மக்கள், மோசமான அன்பே இல்லாதவங்க சொல்லலாம். எப்படின்னு சொன்னா, அவங்க வணங்குற தெய்வங்களுக்கு நரபலி கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைகளை நரபலி கொடுத்தாங்க. அதே போல வயசானவங்கள பானை, அதாவது தாழின்னு சொல்லுவாங்கள்ல, முதுமக்கள் தாழிக்குள்ளே போட்டு மூடி உயிரோட கொண்டுட்டாங்க. உயிரோடு இறக்கிடுவாங்க. குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்ம உயிரோட இப்படி பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 வயசு ஆயிடுச்சுன்னா பெண் பிள்ளைகளுக்கு கட்டாய திருமணம், இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் நரமாம்சம் சாப்பிட்றவங்களாம் ரொம்ப மோசமான மக்களாக இருந்தாங்க. இந்த மக்களை குறித்து கேள்விப்பட்டவுடனே இந்த ஹென்றி நாட் என்கிற இந்த தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு கட்டாயமாக அந்த தீவுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த தீவுக்கு அவங்க கிளம்பினார். 1797 அந்த தீவுக்கு போனார். இவரோடு கூட ஒரு சின்ன டீம் போகிறாங்க. போகும்போது அந்த அந்த பாலினேசியா தீவுக்குள்ளே போகும்போது இறங்கும்போது பார்த்தா இந்த மக்கள் என்ன சொல்றது, கொடிய ஆயுதத்தோடு வராங்க, ரொம்ப மோசமாக இருக்காங்க. இவங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. தப்பித்து கொஞ்ச நாள் வாழ்கிறாங்க. இவரோடு கூட வந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. சுவிசேஷம் சொல்வதற்கு பல முறை அவர் ட்ரை பண்ணுறாரு, ஒவ்வொருத்தருக்கா சொல்கிறாரு. அவங்க இதை ஏற்றுக்கொள்ள மனதாக இல்லை. மூடப்பழக்கங்களை ஒழிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறாரு, முடியல. அப்புறம் அவங்க மொழியை கற்றுக்கொள்ள, ரொம்ப கஷ்டமான மொழி அந்த மொழி. அதனால் அந்த மொழி கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிறாரு. கற்றுட்டு அந்த மொழியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களோட பேசுகிறாரு, தேவ அன்பை சொல்கிறாரு. ஒன்றும் பலன் இல்லை. கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த ஊரில் சுவிசேஷத்தை, அந்த தீவுக்குள்ளே சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ண 20 இயர்ஸ். யோசிச்சு பாருங்களேன். உண்மையிலேயே அந்த மனுஷன் ஒரு விசுவாச வீரன். ஹென்றி நாட் ரொம்ப தவிக்கிறாரு. 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பையன் ரட்சிக்கப்படுறான். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவன் மூலமாய் சுவிசேஷத்தை இவர் சொல்றாரு. போகிற இடங்களா இவரை கொண்டு போய் சுவிசேஷத்தை கொண்டு போய் சொல்ல போறான். ஒரு வழியை கர்த்தர் திறந்தார். ஆச்சரியம் என்னன்னா, 47 வருஷம் அங்கே ஊழியர் செய்திருக்கிறார். இந்த பையன் ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாள்ல அந்த தீவினுடைய அரசன் ரட்சிக்கப்படுகிறான், மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரு பெரிய காரியம். 47 வருஷம் அங்க வெற்றிகரமா செய்தார். ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் ஒண்ணுமே இல்லை, ட்ரை. அடுத்த 21வது வருஷத்துல இருந்து 27 வருஷம் மினிஸ்ட்ரியில் நாளுக்கு நாள் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ராஜா ரட்சிக்கப்பட்டான், மக்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு அவர் மனம் திரும்பி நிறைய மாற்றங்களை அங்கே பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க மொழியிலேயே அவர் என்ன பண்ணார், வேதத்தை மொழிபெயர்த்தார், டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க மொழியிலேயே பைபிள் கொடுத்தாருன்னு பார்த்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? இந்த ஹென்றி நாட்டுடைய ஊழியத்துக்காக ஒரு டெக்னிக்கல் கிடையாது, அன்னைக்கு ஒரு வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற மாதிரி. அப்படி இல்லை. இருக்கிற காலகட்டங்களில் எவ்வளவோ காரியத்தை செய்து கொண்டிருந்தார். செய்தவர்கள் வேதத்தில் நம்ம செய்தவர்களை நம்ம நிறைய சம்பவங்களை அவங்க அந்த பரிசுத்தான குறித்து நம்ம கேள்விப்படுறோம். அதே போல் இந்த ஹென்றி நாட்டும் அப்படி தான் பயங்கரமான ஒரு காரியத்தை செய்தது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஹென்றி நாட்டுக்காக ஸ்தோத்திரம், அந்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், வம்சத்தாருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்ன அருமையான ஊழியப்பா, ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மிக அழகான ஒரு நேர்த்தியான ஊழியத்தை செய்து ஒரு தீவையே மனம் திரும்ப வைத்தாரே, ஸ்தோத்திரம். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள நம்முடைய பாரத்தை ஊற்றுக்கு நாங்கள் இருக்கிற பகுதிகளில், பட்டணங்களில், நாங்கள் போகிற தரிசனமுள்ள இடங்களில் தேவனுடைய செயல் மகத்துவமாய் வெளிப்படட்டும். மக்களுக்குள்ள ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த பாரம் உடைய பிள்ளைகளை தாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.